ஹை ஃப்ரெண்ட்ஸ், கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு ரிசல்ட்லாம் வந்துடுச்சு. படம் இந்தியன் 2 பெட்டரா இருக்கு. ஆனால் சங்கர் அவர்களோட மிகப்பெரிய ஒரு கம்பேக்லாம் இல்லை அப்படின்னு ஆவரேஜான ஓரளவுக்கு டீசென்ட் விமர்சனங்கள் வருது. ஸோ மசாலா கமர்ஷியல் படங்களை விரும்புகிற வெகுஜன ஆடியன்ஸுக்கு படம் ஒர்க் ஆகலாம். ஏன்னா விமர்சனத்துக்கும் வெகுஜன ஆடியன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அரண்மனை 4, இந்தியன் 2, புஷ்பா 2ன்னு எல்லா படங்களுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்க்கறவங்களுக்கு தான் இந்த ஒரு விமர்சனம்லாம் அப்ளை ஆகும். அண்ட் கேம் சேஞ்சர் கதை தளபதிக்கு சொல்லப்பட்டது அப்படின்ற மாதிரி ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துச்சு. சோ இப்போ படத்தோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல வேலை தளபதி பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உடனே சில பேர் அப்ப தளபதி வாரிசு நடிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் கேம் சேஞ்சர் ஷூட்டிங்கோட கால அளவு பாத்தீங்கன்னா 2-2.5 வருஷம் ஆச்சு. பட் ஆனா வாரிசு ஒரு 6 மாசத்துல பண்ண படம். சோ ஒரு டீசென்டான ரிசல்ட்டுக்கு 2 வருஷம்லாம் வேஸ்ட் பண்ணிருக்க தேவையே இல்லை. சோ அதனால கேம் சேஞ்சர் கதையில தளபதி நடிக்காம இருந்தது நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன வணங்கான் படத்தோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு 100% கிளியரா சொல்ல முடியல. படம் பார்த்தவங்க எல்லாம் அருண்விஜய் அவர்களோட ஆக்டிங் வேற லெவல்னு சொல்றாங்க. பட் ஆனா படம் எப்படி இருக்குன்னு மட்டும் யாரும் கிளியரா சொல்ல மாட்டாங்க. அண்ட் வணங்கான் படத்தோட டிக்கெட் புக்கிங்கும் புக் மை ஷோல கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. சோ இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த 2 படங்கள்ல கண்டென்ட்டா வணங்கான் பெட்டர் மாதிரி தெரியுது. பட் ஒரு பயங்கரமான கண்டென்ட்டா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமா இருந்திருக்கும். சோ ஒரு கிளியரான ரிசல்ட் தெரிஞ்சா வணங்கான் படத்துக்கு புக் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் தெரியல. ஏன்னா ஜஸ்ட் இந்த 2 படங்கள்லாம் இப்போ வணங்கானுக்கு புக் பண்ணிடலாம். பட் ஆனா அடுத்தடுத்து பொங்கல் ஸ்பெஷலா நிறைய படங்கள் வருது. சோ அதனால எதுலாம் நல்ல படமோ அதுக்கெல்லாம் போலான்னு பார்த்தா ஒரு கிளியரான ரிசல்ட்டை சொல்ல மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணங்கான் படம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டா அதோட ரிசல்ட் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எக்ஸ்ட்ரானரியா இல்ல குட்டா இல்ல ஆவரேஜா அபவ் ஆவரேஜா அப்படின்றத. அண்ட் வெறும்னே அருண் விஜயோட ஆக்டிங் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா படம் பார்த்துட்டு ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆக்டிங் வேற லெவல்னு சொன்னாலே அப்போ படம் வேலைக்கு ஆகல அப்படின்னு தான் தோணும். அண்ட் பப்ளிக் ரிவ்யூல இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி யாரும் சஜஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா வணங்கான் படத்துக்கு பப்ளிக் ரிவ்யூஸ்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு. பட் எக்ஸாக்டா அதோட லெவல் என்ன அப்படின்றத பப்ளிக் ரிவ்யூ வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மதகஜ ராஜா, நேசிப்பாயா அண்ட் காதலிக்க நேரமில்லையோட ரிசல்ட் எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.